மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம். இனிய மாணவ செல்வங்கள், ஆஞ்சல்களே சாஞ்சல்களே என்னை போஞ்சல்களே, வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே என்று சொல்லி நான் உங்களிடம் டாக்டர் APJ அப்துல் கலாமின் மரபுகளை பற்றி பேச வந்துள்ளேன். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படும் டாக்டர் APJ அப்துல் கலாம் அறிவியலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்து தேசத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அணு விஞ்ஞானி முதல் ஜனாதிபதி வரை இவரது பயணம் ஊக்குவிக்கிறது. இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக டாக்டர் APJ அப்துல் கலாம் பணிபுரிந்தார். அக்டோபர் 15ஆம் ஆண்டு டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த நாளை உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறோம். அறிவியலுக்கு அவர் அளித்த பங்களிப்புகளும் தேசத்திற்கு அவர் அளித்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பும் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு முக்கிய தியாகத்தை ஏற்படுத்துகிறது. பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராக தனது முழு சம்பளத்தையும் ஒரு சமூக நிறுவனங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுத்தார். இவர் தனது அறிவியல் சாதனைகளுக்கு மேலதிகமாக தனது எழுத்து மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இவர் கிட்டத்தட்ட தனது வாழ்நாளில் 18 புத்தகங்கள், 22 கடிதங்கள், 4 பாடல்களை பாடியுள்ளார். இவர் தனது ஞானத்தையும் அனுபவத்தையும் உலகத்தோடு பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் டாக்டர் கலாம் முக்கிய பங்கு வகித்தார். இந்தியாவின் மிக உயர்ந்த சிவாலியன் விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்றவை இவர் பாராட்டுகளில் அடங்கும். டாக்டர் APJ அப்துல் கலாம் மரபு அவரது அறிவியல் சாதனைகளும் அப்பாற்பட்டது. நேர்மை, பணிவு, இடைவிடாத அறிவு தேடல் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்ட இவரது வாழ்க்கை பயணம் இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற நபர்களை ஊக்குவிக்கிறது. இந்த பார்வையாளரை நாம் நினைவு கூறும்போது அவரது கொள்கைகளும் நிலை நிறுத்துவதற்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் நமது உறுதிப்பாட்டை உறுதியளிக்கிறேன் என்று சொல்லி என் விடையை